வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்றைக்கி ஒரு நெக்லஸ் செட் எப்படி செய்யறதுன்றது தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக கோல்டு பீட் எடுத்து வச்சுருக்கேன், 2 கியர் லாக், கியர் ஒயர், நெக்லஸ் ரோப், நெக்லஸ் செய்கிறதுக்கான அந்த உதிரி பாகங்கள். இதை பாருங்கள், இது மாதிரி நமக்கு பாக்ஸில் கொடுத்துருவாங்க. நமக்கு பேட்டர்ன் என்னன்றதையும் கொடுத்துருவாங்க. இது மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இது நமக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒரு உதிரியாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஜிம்கியில் இந்த கிளி கொடுத்துருக்காங்க, நமக்கு சைட்லேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு பீட்லாம் இந்த சைடில் வர்றதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரியும், எல்லாமே அதிலே கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பேக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டுக்குள்ளது எல்லாமே கொடுத்துட்டாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கியர் ஒயரை நல்லா லாங்காக கட் பண்ணி அதை 2ஆக மடக்கி வச்சுருக்கேன். இந்த பேக் ஃபினிஷிங்கில் 2 ஹோல்ஸ் வரும். இப்போ நம்ம கியர் ஒயரோட 2 முனையும் ஒரு ஹோல்ஸில் நம்ம விட போகிறோம். பாருங்கள், இதில் இன்னொரு ஹோல்ஸில் ஒன்று விடுங்க. விட்டு இது 2 சமமாக வச்சு நம்ம அந்த எண்டுக்கு கொண்டு போய் விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இது ஃபோலான பக்கமாக இருக்கும், அதில் போய் நின்றுடும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பீடு கொடுத்துருக்காங்க, அதை போட்டு விட்டுடலாம். இதில் ஒன்று அதில் ஒன்று போடுங்க. இது ஃபுல்லாகவே 2 ஹோல்ஸ் வரும் இந்த கிளியில் எல்லாத்துலேயுமே. இது 2 வந்துடும். அடுத்தது கிளிங்களை போட ஆரம்பிக்கலாம். கிளி வந்து ஒரே இதுவாக போட்டால் நமக்கு பத்தாது, ரொம்ப குட்டியாக வரும். இதுலேயுமே 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் ஒரு ஹோல்ஸில் விடுங்க, இன்னொரு ஹோல்ஸில் இன்னொரு ஒயரை விடுங்க. இதை நம்ம ஃபுல்லாக கிளியாகவே கோத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சின்னதாக வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இடையில பீட் போடலாம் அப்படின்னு இருக்கேன். பீட் வந்து இது அவங்க கொடுக்கல, இதை நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும்தான் அந்த பாக்ஸில் உள்ளது. நீங்கள் அப்படியே போடனாலும் போட்டுக்கலாம். இடையில பீட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா லாங்காக வரும். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இடையில நீங்கள் பீட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இறக்கி போடுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளி போட்டு விட்டுருக்கோம். கிளியை அந்த எண்டுக்கு கொண்டு போய் விடுங்க. இது மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 கோல்டு பீடை அதில் போட்டு விட போகிறோம். இது மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கோக்க போகிறோம். இந்த சைடு ஃபுல்லாக நான் கோத்துட்டு உங்களுக்கு பெண்டன்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக இது மாதிரி தான் நம்ம கோத்து முடிக்கணும். இப்போ பெண்டன்ட் எப்படின்னா இதில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் என்ன பண்ணால் மேல் பக்கமாக தான் விடணும், அப்போ தான் நமக்கு பின்னாடி ஃபினிஷிங் வரும். இந்த ஹோல்ஸில் ஒன்றும் இந்த ஹோல்ஸில் ஒன்றும் விடுங்க. பெண்டன்ட்டை நம்ம அங்கே கொண்டு போய் விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே கொண்டு வந்து இருக்கிற ஒயரை மறுபடியும் இந்த சைடில் 2 ஹோல்ஸ் இருக்குது. இந்த பின்புறமாகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஹோல்ஸில் விட்டு 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் ஒன்று பின்பக்கம்தான் இதை நீங்கள் பண்ணணும். அது முன்பக்கத்துலேருந்து கொண்டு வந்தோம், இதை பின்பக்கத்துலேருந்து கொண்டு வரோம். இது மாதிரி வந்துடும். இப்போ இதில் 2 கோல்டு பீடை போட்டு ஃபுல்லாக நம்ம இந்த சைடு எப்படி முடித்தோமோ அதே மாதிரி தான் முடிக்க போகிறோம். ஃபுல்லாக கோத்து முடித்தாச்சு. இப்போ நம்ம மறுபக்கம் பேக் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த சைடில் வந்து நம்ம ஃபோல் ஆகி வந்ததால் அப்படியே கொண்டு போய் அதில் விட்டுட்டோம். இது வந்து 2 ஒயர் தனியாக நிற்கும். இது என்ன பண்ணால் இதில் 2 ஹோல்ஸ் இருக்கிறதுல இந்த 2 முனையும் சொறி விட்டுருங்க ஒவ்வொரு ஹோல்ஸில். கியர் லாக்கை நம்ம அதில் போட்டு விட்டுடலாம். போட்டு அந்த குழிக்குள்ளே நம்ம கொண்டு போய் விடணும். அதை நல்லா கொண்டு போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். அது உள்ளே வச்சு இது 2யும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்.
இப்போ அந்த முனையை நம்ம வெட்டி விட்டுக்கலாம். வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது உள்ளே வந்துடும் அந்த கியர் ஒயரு. செஞ்சு முடிச்சாச்சு. நெக்லஸ் ரோப்பை அதில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.